வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியிற்கு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கொடநாடு வழக்கு விசாரணை மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடிக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்திருப்பதாகவும், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வசித்து வந்த கொடநாடு பங்களாவில் ஏறத்தாழ 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ துறையிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற ஆதாரங்கள் போதுமானதை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து குற்றவாளி யார் என்பதை நிரூபிக்கும் வகையில் தற்பொழுது வழக்கு இறுதி கட்டத்திற்கு வந்துள்ளது. இத்தனை மாதமாக நீதிமன்றத்திற்கு வராமல் இருந்த வழக்கு இப்பொழுது எதற்காக வந்துள்ளது என்று பார்க்கும் பொழுது, தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 50 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. இதில் பாஜக கேட்கின்ற தொகுதிகளை எடப்பாடி கொடுக்க தவறினால் இந்த வழக்கு விசாரணை எடப்பாடிக்கு எதிராக தலைகீழாக மாறும். விசாரணைக்காக டெல்லிக்கு செல்வார் எடப்பாடி. போலீஸ் பாதுகாப்புடன் டெல்லிக்கு செல்லக்கூடிய எடப்பாடி மீண்டும் தமிழகத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறப்போகிறது. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வழக்கு விசாரணை அமைய வேண்டுமா என்பது அவரது கையில்தான் இருக்கிறது. பாஜக கேட்கின்ற தொகுதிகளது எண்ணிக்கையை எடப்பாடி நேரடியாக கொடுத்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பிப்பார். இல்லை என்றால் கொடநாடு வழக்கில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீதிமன்றத்திற்கு பாஜக அழுத்தத்தை கொடுக்கும். இதன் மூலம் விசாரணைக்காக அவ்வப்போது டெல்லி சென்றால் தேர்தல் பணிகள் முடக்கம் செய்யப்படும். இதனால் தேர்தலில் தோல்வி கூட எடப்பாடியால் அதிமுக தழுவும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதிமுக தற்பொழுது 50 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக மாறக்கூடிய ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறக்கூடிய இந்த வேளையில் தற்பொழுது விசாரணைக்காக டெல்லி செல்ல உள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கொடநாடு வழக்கின் உண்மையான குற்றவாளி யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை குற்றவாளியாக எடப்பாடிதான் நிரூபிக்கப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உண்மையான தொண்டர்களும் பொதுமக்களும் கமெண்டில் கூறுங்கள்.